இங்கே மருத்துவர்கள் கிடையாது. இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல அந்த துறை சார்ந்த அந்த துறையின் தலைவர்கள் ஒவ்வொரு மருத்துவ பிரிவுலையும் இருக்கணும்ன்றது விதி, அரசுடைய ஆணை. ஆனா இருக்கிறாங்களா? இல்ல. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பெருமாள் மலையில் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. மூங்கில்பட்டி கிராமம் அருகே மலைப்பகுதியில் சருகுகளில் பற்றிய தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவ தொடங்கியது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டிற்குள் கொண்டு வந்தனர். சமூக விரோதிகள் யாரும் தீயை பற்ற வைத்தனரா என விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கடும் வெயில் காலம் என்பதால் விடியா அரசின் வனத்துறையினர் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான நெசவாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதட்டூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 50,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இதனை நம்பி 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் விலைவாசிக்கு ஏற்ப குறைந்தபட்ச கூலி என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை விடிய அரசுக்கு முன்வைத்து பெரிய அளவில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திமுகவினரின் அராஜகத்தை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி தினசரி சந்தை வளாகத்தின் கதவை பூட்டி திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் சிதம்பரம் மகன் சந்தான பாரதி, திமுக 15வது வார்டு கவுன்சிலர் சிவசண்முகம் ஆகியோர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வியாபாரிகளை தரக்குறைவாகவும் அவமானப்படுத்தியும் பேசியுள்ளனர். இதனை கண்டித்து கடைகளை அடைத்து வியாபாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு நகர பேருந்து மோதி தாய் கண் முன்னே சிறுமி பலியான சோகம் அரங்கேறியது. முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வாசுகி இருசக்கர வாகனத்தில் தனது குழந்தைகளை பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியே வந்த அரசு பேருந்து வாசுகியின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் 4ஆம் வகுப்பு படித்து வந்த அவரது மகள் ஜனாஸ்ரீ பரிதாபமாக இறந்தார். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட வியாபாரிகள் முடிவு செய்துள்ளனர். குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமாக உள்ள 800 கடைகளை இடித்து புதிய கடைகளை கட்ட திறனற்ற திமுக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கூடி ஆலோசித்தனர். அப்போது கடைகளை இடிக்கக்கூடாது என்றும் கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. மீறி இடித்தால் ஆதார், ரேஷன், வாக்காளர் அட்டைகளை அரசிடம் ஒப்படைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே அரசு நகர பேருந்து கண்ணாடியை 6 பேர் கொண்ட கும்பல் அடித்து நொறுக்கியதால் பயணிகள் பீதியடைந்தனர். வேலூரில் இருந்து கருங்காலி கிராமத்திற்கு சென்ற அந்த பேருந்து திப்பசமுத்திரம் அரசு பள்ளி அருகே திரும்பி வந்து கொண்டிருந்தது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் பேருந்தின் கண்ணாடியை அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டு தப்பியது. இதை கண்ட பயணிகள் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாளுக்கு நாள் அராஜக சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுகவினரின் விளம்பர அரசியல் ஆர்ப்பாட்டம் காரணமாக பொதுமக்கள் அவதிக்காளாகினர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் உட்பட திமுகவினர் அண்ணா சாலை முன்பு சாலையில் நின்று கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காந்தி சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஸ்தம்பித்து நின்றன. மேலும் அப்பகுதி கடைகளில் திமுகவினர் கோஷங்கள் எழுப்பியதால் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். நீலகிரி மலைப்பூண்டு விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மருத்துவ குணமிக்க நீலகிரி மலைப்பூண்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ பூண்டு 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஜனவரி முதல் வாரத்தில் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையான மலைப்பூண்டு படிப்படியாக விலை குறைந்து கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் கடும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கும் பூண்டு விவசாயிகள் உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். இந்த வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு விவசாயம் ரொம்பவுமே இந்த சீசனில் கம்மியாகிட்டு இருக்குதுங்க. போன வாரத்துலலாம் பார்க்கும்போது 80-60 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த வாரம் மேலும் கம்மியாகுன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி 60 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா பெரும் விவசாயிகள் நாங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கிறோம். இதனால் எங்களுக்கு அடுத்த போகம் விவசாயம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கோம். இதனால் அரசாங்கம் பார்த்து ஏதாவது எங்களுக்கு மானியம் ஏற்பாடு செஞ்சால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும்.